ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்ட்டு எல்லா சுவையும் கலந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் நல்லா பச்சை காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. புளிப்பாக இருக்கணும். மேலே இந்த மாதிரி லைட்டாக சிகப்பாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டால் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாங்காயோட தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. தோலோடு போடுறப்ப குழந்தைங்க பெரியவங்க யாரும் சாப்பிட முடியாது. தோல் எடுத்துட்டா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் சின்னதாக வேண்டாம். இப்போ அடுத்ததாக மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 10 பீஸ் வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. மாங்காய் புளிப்பு அப்படிங்கிறனால இதில் வெந்தயம் சேர்க்குறப்ப அந்த கசப்போடு நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், தாளிப்புக்கு 2 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் வாசனைக்காக ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் எண்ணெயிலே பிரட்டி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி மிளகா டக்குன்னு கரிஞ்சிரும். இப்போ இதை பிரட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாங்காயும் எண்ணெயிலே ஒரு டைம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மாங்காய்க்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மாங்காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நம்ம இதெல்லாம் அதிகமாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதனால் தண்ணி சேர்க்காமல் பண்ணுறப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை குக் பண்ணிக்கணும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு கரண்டி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக வேண்டாம், மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். மாங்காய் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி ஜாம் மாதிரி ஆகிரும். தண்ணி கரெக்டாக சேர்க்குறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இடையில இதை கலந்து விட தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்குது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை கிளற ஆரம்பித்த உடனே இது நல்லா குழைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மாங்காய் ரொம்பவும் குழையாது, ஜாம் மாதிரி ஆகாது. இந்த பீசஸ்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் கம்மியான அளவில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா குலைவாக உடஞ்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி மாங்காய் 3/4 வாசி குலைவாக வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறப்ப இந்த புளிப்போட அந்த வெல்லம் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் பச்சடியோட சிறப்பே அறுசுவையும் கலந்து இருக்கிறது தான். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா வேப்பம்பூவை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள், நம்ம வெல்லம் சேர்த்த உடனே நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதே சமயம் நமக்கு மாங்காய் பீசஸும் ரொம்ப உடஞ்சிடாமல் 1-2 தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாங்காய் பச்சடி வெள்ளை சாதத்துக்கூட, தயிர் சாதத்துக்கூட, எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இந்த மாங்காய் பச்சடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.